உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். இப்போது நம்ம முதல்ல சொல்கிற மாதிரி தான், எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அது மேலும் நமக்கு நிறைய உத்வேகங்களை கொடுத்து இன்னும் பல தகவல்களை உங்களுக்கு பரிமாற ஏதுவாக இருக்கும். நம்ம இப்போ வரிசையாக காணொலியின் தொடர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறது கன்னி ராசி. ஸோ முதல்ல நம்ம சொன்ன மாதிரி தான், அவங்க சனிப்பெயர்ச்சியானது, இந்த கோள்களின் பயிற்சியானது ஒரு மனிதருக்கு 10% தாக்கத்தை மட்டுமே ஏற்படுது. இதெல்லாம் இந்த பயிற்சின்னு சொல்கிறோமோ, சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, இப்படிலாம் நம்ம ஒவ்வொரு கிரகங்களுடைய கோல்சார பயிற்சிகள் ஒரு மனிதனுக்கு 10% தாக்கத்தை தான் கொடுக்கிறது. பாக்கி 90% உங்களுடைய சொந்த ஜாதகம் தான் 90% பேசுகிறது. உங்களுடைய ராசி என்ன, லக்னம் என்ன, நட்சத்திரம் என்ன, லக்னம் புள்ளி என்ன, உங்களுக்கு என்ன திசை நடக்கின்றது, மத்தியம வயதில் என்ன திசை வருகிறது, அந்த திசைநாதர்களின் இருப்பிடம் எப்படி இருக்கின்றது, பொசிஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் மெயினாக இவைகள் தான் 90% இவைகளை வச்சு தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை நம்ம கணிக்க முடியும். இப்போ இந்த கன்னி ராசியினருக்கான சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்கள், தாக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த மாதிரி இருக்குது அல்லது இப்போ நான் சொல்கிறது பார்த்தா எனக்கு அடுத்து இதுதான் நடக்கும் மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்க. உங்களுக்கான கைட்லைன்ஸ் நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ என்றைக்குமே ஜோதிடம் ஒரு மனிதரை பயப்படுத்துவதற்கு கிடையாது, உங்களுக்கான பாத்வேவை காமிச்சு கொடுக்கறது தான் இந்த ஜோதிடம், அஸ்ட்ராலஜி. நம்ம ஒரு ஜாதகருக்கு நம்ம அப்பேற்பட்ட ஒரு பரிகாரங்களை தான் நம்ம அவங்களுக்கு சொல்கிறது பரிகாரமாக சொல்கிறது பார்த்திங்கன்னா, அவர்களுக்கான ஒரு லைஃப் பாத்வேவை தான் நம்ம அவங்களுக்கு ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி தரோம். அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் இப்படி இருக்குன்னு. இப்போ நான் சொல்லக்கூடியதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இம்மீடியட்டாக நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு இப்போ நடக்க இருக்கின்ற இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு இயற்கையாகவே அதை 7ஆம் இடத்துக்கு செல்லக்கூடியதால் கண்டசனி என்று அழைக்கப்படுகிறது. நம்மளுடைய ஜோதிட மூல நூல்களில் கண்டசனி என்று 7ஆம் இடத்துக்கு செல்லும் சனியை அழைக்கப்படுகிறது. அப்போது உங்களுக்கு இவ்வளவு காலமாக 6ஆம் இடத்துல இருந்த அந்த சனியானது இப்பொழுது 2025 மார்ச் 29ஆம் தேதி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ அப்போ இது நாள் வரைக்கும் நமக்கு எப்படி இருந்தது? இது நாள் வரைக்கும் உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக இருந்த வம்பு வழக்குகள், இந்த ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஏதோ நம்ம அலைந்து கொண்டு இருந்த டைம் இப்பொழுது மாறி அதில் இருந்தாலும் ஒரு ரிலாக்ஸ். ஹாஸ்பிட்டல் அதிகமாக நான் போயிட்டுருக்கேன் சார், அதிகப்படியான டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், அதிகப்படியான மருத்துவர்களிடம் ஆலோசனை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல ரிலீஃப். ஏன் அப்படின்னா, அந்த 6ஆம் இடத்துலேருந்து சனியானவர் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு மாறுகிறார். ஆனால் இப்போ இந்த ரீதியான ரிலீஃப் நமக்கு கிடைத்தாலும் கன்னிராசி நண்பர்களுக்கு அப்போ புதுசாக 7ஆம் இடத்துக்கு போகுது இல்லைங்களா, அந்த காரகத்தின் ரீதியாக என்ன நடக்கும் என்பதை இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்த 2.5 வருட காலங்களுக்கு உங்களுக்கு அந்த 7ஆம் இடத்துலேருந்து தான் அந்த சனியானவர் உங்களை வழிநடத்த இருக்கின்றார். அப்போது அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு 7ஆம் இடம்ங்கிறது மீனம். அது ஒரு குருவினுடைய ராசியாக கருதப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய அந்த 7ஆம் இடம் மீனம் ஒரு குரு பகவானுடைய ராசி. அந்த ராசியிலே தான் ஃபஸ்ட்டு போய் சனி பயிற்சி ஆகிறார். அப்போனா இயற்கையிலேயே ஒரு சுபருடைய வீட்டில் தான் போய் அவர் அமர்றார். அதனால் அப்போ அந்த இடத்துலேயே நம்ம ஒரு 50% பயத்தை மறந்து விட வேண்டும். எல்லாருமே கன்னிராசிக்குன்னு இல்லை, யாராருக்கெல்லாம் சனியின் ரீதியாக பயம் இருக்கிறதோ, இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த பயிற்சியின் காரணமாக பயம் உருவாகிறதோ, எல்லாத்துக்குமே ஒரு 50% ஓகே, பயப்பட வேண்டாம்னு சொல்கிறது ஒரே காரணம், குரு பகவானுடைய வீட்டிலே அவர் நுழைகிறார். ஸோ இயற்கை சுபருடைய வீட்டில் நுழையும் போது பொதுவாகவே சற்று அந்த கிரகத்தினுடைய தீய தாக்கங்கள் சற்று கம்மியாகத்தான் இருக்கும் என்பது ஒரு அறியப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்போது அந்த 7ஆம் இடத்திலே அந்த காரக ரீதியாக அந்த பலன்களை உங்களுக்கு இப்பொழுது செய்ய இருக்கிறார். பொதுவாகவே அப்போ நம்ம 7ஆம் இடம்னா என்னென்னு பார்க்கணும். முதல்ல கன்னிராசிக்காரங்கன்னா யார் என்னென்னு பார்த்துக்கலாம். இவங்க கன்னிராசி நண்பர்கள் நீங்கள் இப்போ நான் சொன்ன பாயிண்டில் இப்போ பாருங்கள், உங்களுக்கு மேட்ச் ஆகி வருதான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பேச்சிலே கண்களிலே உங்களுடைய பேசும் விதம், உங்களுடைய கண்ணினுடைய அழகு, இவைகளே அடுத்தவர்களை
உங்களை நோக்கி ஈர்க்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. இது வந்து பொதுவாக நீங்கள் 80% கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னி லக்ன நண்பர்களுக்கும் இந்த ஒரு இது பொருந்தி வரும். ஏன்னா அவங்க ஒரு சபையில் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய பேச்சு, அதாவது மற்ற கிரக அமைப்புகளையும் பொறுத்து இந்த கன்னிராசி லக்ன நண்பர்களுக்கு வந்து பொதுவாகவே ஒரு மனிதர்களை ஈர்க்கும் தன்மை அதிகமாக உள்ளது அவர்களுடைய கலையின் திறனால். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் ஒரு நல்ல அறிவுக்கு சொந்தக்காரர். உங்களுடைய அறிவார்ந்த சிந்தனையினாலே உருவாகக்கூடிய பேச்சுக்கு உங்களுடைய சபை, அந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடியவராகட்டும், உங்களோட குடும்ப உறுப்பினர்களாகட்டும், உங்களுடைய பேச்சுக்கு மயங்கி இருப்பார்கள். அது அந்த ரீதியாகவே உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் அவங்களுக்கு இருக்குங்கிறது ஒரு பொதுவான கருத்து. பொதுவாகவே கன்னி ராசி லக்ன நண்பர்கள் எங்கே இருந்தாலும் அவங்க ஒரு அட்ராக்டிவ்னஸான ஒரு ப்ராடக்டாக தான் இருப்பாங்க. பெண்கள் அதிகமாக அவங்க ரசிப்பாங்க. பெண்களாக இருந்தால் பெண்கள் அவங்க பேசும் திறமையினால் ஆண்கள் பெண்கள் இருவருமே அந்த பெண்களை அவர்களுடைய தன்மையை ரசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு செலிப்ரிட்டி, ஒரு சின்ன ஒரு லோக்கல் செலிப்ரிட்டி அப்படிங்கிற ஒரு 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 இயற்கையான பொசிஷனில் தான் இந்த கன்னி ராசி நண்பர்கள் நீங்களெல்லாம் இருக்கின்றீர்கள். அப்படியே அந்த ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து மெயினாக புதன் உங்களுடைய அறிவுத்திறனுக்கு காரணம். இப்போ உங்களுடைய ராசி லக்னத்தினுடைய ப்ளஸ் சொன்ன உங்களுக்கான மைனஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அந்த லாபங்களை உங்களால் சேமித்து வைக்க முடியாது என்பது உங்களுக்கான ஒரு 80% ஒரு நெகட்டிவ் கோட்பாடாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியிலே சுக்கிரனானவர் நீச்சமாகிறார். இப்போ உங்களுடைய சுக்கிரன், அந்த ஒரு சுக்கிரன் தான் ஒரு மனிதனுக்கு ஜொலிப்பு, லக்ஸுரி, வசதி வாய்ப்புகள், ஆடம்பரம், பொருட்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது சுக்கிரன். ஒரு லாபமாகவும் அதான் உங்களுக்கு ஆடம்பரம் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களுக்கு அந்த லாபத்தை சேர்த்து வைக்க முடியாத ஒரு தன்மையை அந்த சுக்கிரன் ஏற்படுத்துகிறார். ஸோ இது வந்து ஒரு பலன். ஆனால் இது வந்து பொதுவான ஒன்று. பாக்கியெல்லாம் சொந்த ஜாதகத்தில் தான் நம்ம முழுமையாக ஒவ்வொருத்தர்களுக்கு வந்து கன்னி பொதுவாக சொந்த தொழில் ஆகாதுன்னு 90% கன்னி ராசி இலக்கண நண்பர்களுக்கு சொல்கிறோம். அது வந்து 90% பொருந்தி வந்தாலும் கன்னி ராசி இலக்கணத்திலே பெரும் தொழிலதிபர்கள் இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. அப்போது இது எல்லாம் வந்து நம்ம இப்போ இந்த கோல்சாரத்தில் சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து ஒரு பொதுவானவை தான். அனைத்து இந்த வீடியோ இப்போ இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் வந்து இத்தனை கன்னிராசிகள் இருப்பாங்க, கோடிக்கணக்கில் கன்னிராசி நண்பர்கள் இருக்காங்க. அனைவருக்குமே இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எக்ஸாக்டாக சேம் எல்லாத்துக்குமே இதே தான் நடக்குமான்னா கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சொந்த ஜாதகம் இருக்குது. உங்களுக்கான சொந்த ஜாதக அடிப்படையில் தசாபுத்தியின் அடிப்படையில் தான் மெயினாக இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்நாளிலே அன்றாட தினசரி வாழ்க்கையிலே நடந்து செல்வது தான் இந்த கோல்சார பயிற்சிகள் எல்லாம். அந்த மாதிரி தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். அப்போது உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல செல்லக்கூடிய இந்த சனியானவர் என்ன பண்ணுறார் அந்த காரக ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே 7ஆம் இடம் என்பது கலத்தர ஸ்தானமாக கருதப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு ஆண் என்றால் அவருக்கு வரக்கூடிய மனைவி, ஒரு பெண் என்றால் அவருக்கு வரக்கூடிய கணவனை அந்த இணைக்கும் இருவரை இணைக்கும் ஸ்தானமாக அந்த 7ஆம் பாவம் இருக்கின்றது. இது ஒரு பாயிண்ட். அதுபோக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், உங்களுடைய நண்பர்கள், கூட்டாளிகள், இவர்கள் அனைவரையுமே குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடமாக தான் இருக்கிறது. ஸோ அப்பேற்பட்ட அந்த 7ஆம் இடத்துல வந்து அமரக்கூடிய சனியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த ஸ்தானத்தில் வந்து முதல்ல நீங்கள் எதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியானவர் உங்கள் குடும்ப ரீதியான உறவுகளிலே ஏதாவது விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். அல்லது குடும்பத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அருளணி, இது வந்து குடும்பங்கிறது ஒரு அருளணியில் இருந்தால் பிரச்சனை உருவாகலாம். அது உங்களுடைய ஜாதகத்தில் சொந்த ஜாதகத்தில் சனியினுடைய நிலை எப்படி இருக்குது, மற்ற கிரகங்களின் நிலை எப்படி இருக்குது, இதெல்லாம் முழுமையாக தெரிந்தால்தான் நம்ம அது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கான முழு பலன் சொல்ல முடியும். இது பொதுவான பலன் எப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அமைப்பை பொறுத்து அருளணி, பொருளணி இந்த 2 அணிகளிலே எதில் வேணாலும் அவர்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அருளணினா என்ன, பொருளணினா என்ன? அருளணினா உயிர், ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு குடும்பம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது அருளணி. பொருளணி என்றால் உங்களுடைய நீங்கள் எதை 7ஆம் பாவமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய நண்பர்கள், பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், கூட்டாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், நீங்கள் தினசரி சந்திக்க நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கிறவங்களா இருந்தால் உங்களுடைய வாடிக்கையாளராக இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய எதிர் டேபிளில் நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர் எல்லாமே 7ஆம் இடத்தை குறிக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ வாயிலாக நீங்கள் இந்த பக்கம் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதற்கு காரணம் 7ஆம் இடத்துக்கும் இதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருக்குமே இந்த 7ஆம் இடத்தின் ரீதியாக காரணம் இருக்குது. அப்போ யாருக்கெல்லாம் மனுஷங்க 7ஆம் இடம் ரீதியாக வருவாங்க அப்படின்னா, ஒரு தொழில் பண்ணுறவங்க அவரோட கிளைண்ட் வருவாங்க, ஒரு கடை வியாபாரிக்கு அவர்களுடைய வாடிக்கையாளர், ஒரு டாக்டருக்கு பேஷண்ட்,
ஒரு லாயருக்கு கிளைண்ட், இந்த மாதிரி ஒரு எது நீங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் கனெக்ட் ஆகக்கூடிய மக்கள் இவர்களையும் இந்த 7ஆம் இடம் தான் குறிக்கிறது. அப்போது இந்த கன்னி ராசி லக்ன நண்பர்கள் இப்பொழுது சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் இந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். இது நடக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு இதிலேருந்து தப்பித்து வருவதற்கு என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த கன்னி ராசி லக்ன நண்பர்கள் சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் தற்பொழுது இந்த சமயத்தில் உங்களுடைய தொழில் பார்ட்னர்ஸ், அதாவது ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ரெண்டாவது சொல்கிறேன். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்க, பார்ட்னர்களாக கூட்டாக தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள், உங்களுடைய இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஸ்குள்ளே உங்களுடைய இந்த கூட்டாளிகளின் ஒருங்கிணைப்பு எப்படி இருக்கின்றது, எல்லாம் அனைவருடைய நட்பு முறை எப்படி இருக்கின்றது, இதையெல்லாம் நீங்கள் இப்பொழுது அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களால் ஒரு பிரச்சனை அந்த பார்ட்னருக்குள்ளே உருவாகாமல் நீங்கள் உங்களுடைய மெயினாக இது உங்களுடைய நாவை நீங்கள் அடக்கி வைக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனைகள் அதற்கு தகுந்தவாறு மாறுவதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்குது. உங்களால் உங்களுடைய அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே பிரிவு வராமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். இல்லைனாலும் உங்களால் இல்லை என்றாலும் இப்பொழுது அந்த அந்த ஒரு பார்ட்னர்ஸ்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த சனியின் தாக்கம் நடக்கிறனால உங்களால் இல்லைனாலும் அந்த பார்ட்னர்ஸ்குள்ளே வேறு யாராவது ஒருவர் ரீதியாக ஒருவருக்கு ஒருவர் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் உருவாகி அது அந்த தொழிலை ஒரு அந்த பார்ட்னராக நடக்கக்கூடிய தொழிலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாகும் பொழுதும் நீங்கள் அதை சரி செய்து அந்த பிஞ்சு போக இருக்கிற அதை நீங்கள் ஒட்ட வச்சு மறுபடியும் அடுத்த 2.5 வருட காலங்களுக்கு நீங்கள் நடத்தி கொள்வதற்கு தயாராகி கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அதை செய்ய அந்த மாதிரியான நெகட்டிவ் பலன் நடந்தால் இதுதான் நடக்கும். பொருள் அணியில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் கவனமாக இருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் இப்போதைக்கு உங்களால் ஏற்படாமல் முதல்ல பார்த்து கொள்ளுங்கள். இரண்டாவது, அவர்களுக்குள்ளே எதை ஏற்பட்டாலும் நீங்கள் அதை அவங்களுக்கு அதை நீங்கள் முடித்து வைத்து அது பிரச்சனை இல்லாமல் மறுபடியும் பேக்கப் பண்ணி கொண்டு வரதுக்கு சரின்னு சொல்லி நீங்கள் அதை நடத்துவதற்கு ஒரு திறமையை நீங்கள் உங்களுக்குள்ளே வளர்த்தி கொள்ள வேண்டும். இப்போ நான் பார்ட்னரில் சார் ப்ரொப்ரைட்டராக நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா உங்களுடைய வாடிக்கையாளரிடம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம திருப்பூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். திருப்பூர் பேஸ்டு ஒரு பனியன் கம்பெனி ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு ஒரு பையர் இருக்கார் அப்படின்னா, ப்ரொப்ரைட்டராக ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு பையர் இருக்காருன்னா இப்போ அந்த நிறுவனருக்கும் அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த பையருக்குமான உறவில் விரிசல் வருவதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ பொருளாதாரம் அந்த டிரான்சாக்ஷன் ஆகி கொண்டு இருக்கிற சமாச்சாரங்கள் நின்றுவிடும், பணப்புழக்கம் இருக்காது, தொழில் அடிபடுகிறது. ஸோ இந்த மாதிரி ப்ரொப்ரைட்டராக இருக்கிறவங்க தங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் அல்லது நீங்கள் ஒரு பொருளை கொள்முதல் செய்வீங்க. நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5-6 பொருளை வாங்கி தான் நீங்கள் ஒரு பொருளாக தயாரித்து வெளியே கொடுக்குறீங்க. அப்படி உங்களுடைய சப்ளையர்ஸ், உங்களுடைய வெண்டார்ஸ், அப்படி சப்ளையர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்களிடமும் நீங்கள் அவர்களிடமும் சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களிடமும் விரிசல் ஏற்படுவதற்கான காரணங்கள் இருக்கின்றது. ஸோ இது அருள் அணியில் நம்ம இதை சொல்லிட்டோம். இப்போ பொருள் அணியில் இந்த பொருள் அணியில் நம்ம இந்த தொழில் ரீதியாக சொல்லிட்டோம். இப்போ அருள் அணியில் என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா கணவன் மனைவி. இப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு ஆணாக இருந்தால் தங்களுடைய மனைவியிடமும், ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களோட கன்னிராசி பெண்ணாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கணவரிடமும் முடிந்தவரை உங்களால் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஸ்தான ரீதியாக சில கெடுதல்களை செய்ய இருக்கின்றார். ஆமாம் சார் அப்படித்தான் உருவாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் இதிலிருந்து மீண்டு வருவதற்கான பரிகாரங்கள் நம்ம உங்களோட சொந்த ஜாதக அடிப்படையில் சொல்கிறேன். இது ரீதியாக டவுட் இருந்தால் அப்பாயின்மெண்ட் ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்போ அந்த உங்களால் பிரச்சனை ஏற்படாமல் நீங்கள் அந்த கணவன் மனைவி உறவை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். இயற்கையாக ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸ் செய்து சொன்னதே தான். இயற்கையாக அதுவே பிரச்சனை உருவாகிற சுச்சுவேஷன் மாதிரி இருக்குது. என்னோடய பார்ட்னரே அவரே கணவரோ மனைவி அவங்களே ஒரு பிரச்சனை உருவாகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை சரி செய்வதற்கு முற்பட வேண்டும். அதை சரி செய்வதற்கான அறிவை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும். என்னானாலும் இப்போ நீங்கள் காலத்தை ஓட்டி ஆகும். நீங்கள் கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸாக இது மாறிவிடும். ஏன்னா இது கண்டச்சனின்னு தான் நம்ம சொல்கிறோமே. ஸோ அப்போ நீங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உலகத்திலே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இந்த கன்னி ராசி லக்ன நண்பர்கள் தான் ஒரு பெரிய தொழில் நிறுவனங்களில் ஒரு மிகப்பெரிய போஸ்ட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகலாம் இருப்பார்கள்.
மிகப்பெரிய முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பவர்கள் எல்லாமே இந்த கன்னியிலே தான் அதிகப்படியாக இருக்கிறீர்கள். ஸோ அப்போ நீங்கள் அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு ஒரு நல்ல அவர்களுக்கு ஒரு ரெமெடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்ம இந்த பாயிண்டெல்லாம் சொல்கிறோம். 7ஆம் இட ரீதியாக இது நடக்கின்றது. ஓகே, உங்களுக்கு அடுத்தது அவருடைய பார்வை ரீதியாக என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சனி பகவானவர் அந்த உங்களுடைய 7ஆம் இடத்திலே அமர்ந்து அவருடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம்ங்கிறது தந்தை ஸ்தானம், ஒரு பாக்கிய ஸ்தானம், இவைகளெல்லாம் நாம் குறிக்கின்றோம்னா முழுக்க தந்தையை குறிக்கின்றது. அதே அடுத்தது அவருடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் ஸ்தானத்தை பார்க்குறார், 4ஆம் வீட்டை பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது ஒரு சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வீடு, நீங்கள் வசிக்கிற வீட்டை குறிக்கிற ஸ்தானம், உங்கள்கிட்ட இருக்கிற வண்டி வாகனங்கள் இவைகளை குறிக்கிற ஸ்தானம் எல்லாம் 4. அந்த 7ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தையும் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆவது இடத்தையும் பார்க்குறாரு. அதுபோக இன்னொரு சிறப்பு பார்வையாக 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு. இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன பாயிண்ட்டை நீங்கள் மனசில் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸ் ரீதியாக நம்ம ஒரே கண்டென்ட்டை பிஸ்னஸ் ரீதியாகவும் கணவன் மனைவி ரீதியாகவும் நம்ம சொன்னோம். உங்களால் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அதை சொன்னோம் அப்படின்னா, ஏன் உங்களால் பிரச்சனைகள் உருவாக போகிறது என்றால், அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நேராக உங்கள் ராசியவே பார்க்குறாரு. ராசி முதலிடம் என்பது அதுதான் நீங்கள், உங்களுடைய உருவம், கேரக்டர், திங்கிங், உங்களுடைய மனசு, அதுதான் நீங்கள். அடுத்த ஒவ்வொரு ஸ்தானமும் உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்களை தவிர 1ஆம் இடம் தான் ராசி தான் நீங்கள், உங்களை குறிக்கக்கூடிய இடம் ராசி. அப்போனா உங்களுடைய மன ஓட்டங்களில், எண்ண ஓட்டங்களில் அவர் 7ஆம் பார்வை விழுவதனால அதில் உங்களுக்கு தடுமாற்றங்கள், தாழ்வு மனப்பான்மை, எதை சம்மந்தமே இல்லாத குற்ற உணர்ச்சிகள், இவைகளையெல்லாம் உங்களுக்கு தூண்டுவதற்கு முற்படுவார். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு இந்த சிந்தனைகள்லாம் உருவாகுது. நல்லா இருக்கிற மனுஷன் திடீர்னு நீங்களே உங்களை நினச்சி நெகட்டிவ் பண்ணிக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி நெகட்டிவ் ஆகி நீங்கள் அதற்காக ஒரு ரியாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுதான் அந்த இடத்துல அவர் செய்யக்கூடிய அந்த 7ஆம் பார்வையால் உங்களுக்கு விழக்கூடிய மைனஸ். இதன் ரீதியாகத்தான் உங்களுக்கு அந்த 7ஆம் இட ரீதியாக ஒன்றாத்தான் நீங்கள் இப்படி ஒரு ஸ்டேட்டுக்கு ஆளாயிடுறீங்க. நல்லா தெளிவாக இருந்த மனுஷன் ஏதோ திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. நீங்கள் இந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் நீங்கள் டெய்லி இயங்கும் பொழுது உங்களுடைய தொழில் நிறுவனமாகட்டும், குடும்பத்திலே நீங்கள் பேசுகிற பேச்சில் பிரச்சனைகள் உருவாகி பிளவு ஏற்படுகிறது. இதுதான் இந்த பிரச்சனைகள் உருவாவதற்கும் பிளவு ஏற்படுவதற்கும் மூல காரணமாக அவர் உங்களுடைய ராசியை பார்ப்பது மெயினாக வருது. அப்போ இதனால தான் இதெல்லாம் கண்ட சனின்னு சொல்கிறாங்க உங்களுடைய. ஆனால் அதே நேரம் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது 50% பயம் வேண்டாம். ஏன்னா குருவோட வீட்டில் இருக்கா, உங்களுக்கு இவர் ஒரு விதத்தில் ஒரு யோகாதிபதியாகவும் வரதுனால சனி பகவான் அவ்வளவு பெரிய கெடுதல்கள் இருக்காது என்று நம்ம நம்பினாலும் கண்டிப்பாக ஒரு 10% இதற்கான ஏதோ அதோட ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அதன் ரீதியாக இதெல்லாம் நடக்கும். அப்போ என்னென்னா உங்கள் 9 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, தந்தை தாய் ஸ்தானம் 2ஐயும் பார்க்குறாரு அப்படின்னா இவர்களுக்கான உடல்நிலைகளில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதையெல்லாம் நீங்கள் கரெக்டான நேரத்தில் நீங்கள் அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி அவர்களை பெற்றோர்களை நல்ல மருத்துவ ரீதியாக நல்ல மெயின்டெனன்ஸில் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா சில மன கஷ்டங்களிலிருந்து நாம் வெளியே வரலாம். மெயினாக இந்த விஷயங்கள் தான் அதிலிருந்து பார்க்கப்படுகிறது. அடுத்தது அதே 4ஆம் இட ரீதியாக என்ன நடக்கிறது அப்படின்னா, 4ஆம் இடம் தான் உங்களுடைய வீட்டை குறிக்கின்றது. உங்களுடைய வீட்டை குறிக்கின்ற அதே 4ஆம் இடம் ரீதியாக இப்போ என்ன ஆகுன்னா, உங்களுடைய வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் செலவு உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இல்லை உருவாகலினாலும் நீங்களே உங்களுடைய வீட்டுக்கு இப்போ இந்த காலகட்டங்களில் இப்போ மேற்சொன்னா நம்ம அந்த சனி பயிற்சி ஆகக்கூடிய டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2025 மார்ச் 29 அந்த டேட்டுக்கு மேலே நீங்களே உங்களுடைய வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு செலவு செய்யும் பொழுது, அதாவது இப்போ வீடு பெயிண்ட் அடிக்கிறேன், பெயிண்ட் அடித்து ஒரு 4 வருஷம் ஆச்சு, அதனால் ரீபெயிண்ட் பண்ணிடலாம். நீங்களே உங்களுடைய வீட்டுக்கு ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் நீங்கள் செய்யும் பொழுது அது ஒரு பரிகாரமாக மாறி விடுகிறது. அப்போ சனி பகவான் என்னென்னா அதுதான் எதிர்பார்க்குறாரு, ஏதோ ஒரு செலவு வருங்கிறது தான் அவர் சொல்ல வர்றார், வீட்டுக்கு செலவு வரும். அப்போ அதெல்லாம் வரக்கு முன்னாடி நீங்களே அதை பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நான் பண்ண நினச்சதை இவரே பண்ணிட்டார், ஓகே உங்களுக்கு டிக். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்னென்னா உங்களுக்கே மனநிறைவாகிறது, கஷ்டத்தை உருவாக்கலை. ஸோ அந்த அடிப்படையில் இதே மாதிரி தான் இப்போ நம்ம அந்த மருத்துவ ரீதியாக நம்ம பார்க்க சொன்னோம். இப்போ தாய் தந்தையினருக்கு ஏதாச்சும் இந்த மருத்துவ ரீதியாக பிரச்சனைகள் வரும்போது அதை நீங்கள் முன்கூட்டியே போய் நீங்கள் பிரச்சனை கூட்டிகிட்டு போய் பண்ணுறது அதை பண்ண வைக்க போகிறார்.
சும்மா இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, இதை முன்கூட்டி அப்படி ஒரு நம்ம பிரச்சனைக்கு போக வேண்டாம், எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு போக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் இடையில லீவ் இருக்குது, ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கலாம்னா நீங்கள் உங்களுக்கு ரெகுலராக போகிற ஹாஸ்பிட்டலில் நீங்களே முன்கூட்டியே போய் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி டாக்டர்கிட்ட ஃபுல் பாடி செக்அப் பண்ணிவிட்டு என்ன இருக்குது என்ன போகலாம் அப்படின்னு பாட்டு நீங்கள் அந்த மருத்துவ செலவுகளை நீங்களே ஒரு முடிவெடுத்து செய்யும் பொழுது அதை தான் சனி பகவானும் எதிர்பார்க்குறார். உங்களுக்கு அதை தான் கொடுத்துருப்பார் கஷ்டப்படுத்தி. இப்போ நீங்களே செஞ்சுட்டீங்க, ஓகே நான் சொன்னதை செஞ்சுட்டேன், அதனால் உங்களுக்கு ஒரு டிக் போட்டு ஓகே அந்த ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இந்த 2.5 வருட காலங்கள் உங்கள் மனசுக்கு வரவே வரும். ஏன்னா அதை நீங்களே மனதார செய்து கொடுக்குறீங்க. அப்போது அதன் அடிப்படையில் நீங்கள் இயங்கும் பொழுது சனி பகவானிடமிருந்து நீங்கள் நல்லா ஓரளவு தப்பிக்கலாம். ஏன்னா கண்டகச்சனிங்கிறது கண்டச்சனிக்கான ஒரு சில பல செயல்கள் நடக்கத்தான் இருக்கின்றது. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் காரக ரீதியாக இந்த இதை 7th பிளேஸ் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது பிஸ்னஸ் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸிடம், தங்களுடைய கிளைண்ட்டுகளிடம், தங்களுடைய சப்ளையர்களிடம் நீங்கள் யாரெல்லாம் தொழில் ரீதியாக யாருக்கிட்டையெல்லாம் வரவு செலவில் சந்திக்கிறீர்களோ அவர்கள் அனைவரையுமே நீங்கள் ஒரு நல்ல மரியாதையாக வைத்திருக்க வேண்டும். அவர்களிடம் உங்களால் எந்த குழப்பமும் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அதே மாதிரி தான் கணவன் மனைவிக்கிடையே நீங்கள் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் உருவாகாமல் இருப்பது நல்லது. புதிய நண்பர்கள் யாராவது இருந்தாலும் அவர்கள் இந்த மாதிரி அவர்களை உங்களுடைய வீட்டில் சேர்ப்பது, நண்பர்களுடன் அதிக நேரம் பயணிப்பது, ஏதாவது டூர் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் டூரெல்லாம் போகிறதெல்லாம் தவிர்த்துறது நல்லது. தேவையில்லாமல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாக அது குடும்ப ரீதியாகவும் பிரச்சனையாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கன்னிராசி நண்பர்கள் கொஞ்சம் இந்த 2.5 வருட காலங்களுக்கு கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. மேற்கொண்டு ஆன்லைன் மூலிமா நமக்கு இப்போது கன்சல்டிங் நிறைய பார்த்துட்ருக்கோம், ஆன்லைனில் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ அதில் என்னென்னா வீடியோ காலில் நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு வீடியோ காலில் நம்ம ஒரு கன்சல்டிங் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் நம்ம இப்பொழுது அதுக்கான இது நம்ம துவங்கியிருக்கோம். இல்லை ஃபோன் கால் அப்பாயின்மெண்ட்ஸ், வீடியோ கால் அப்பாயின்மெண்ட் ரெண்டுலேயுமே நீங்கள் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ நீங்கள் அதில் நம்மளிடம் கன்சல்டிங் பண்ணிக்கலாம். மேற்கூறிய இப்போ நம்ம சொன்ன பலன்களில் எப்படி இது ஐடியா எப்படி நம்ம ஒரு சாலிடாக அதை கட்டமைப்பித்து எனக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கணும், இதுலேருந்து நான் தப்பிச்சு வரணும் அப்படின்னா இதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அது நம்மளுடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நான் ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்க. உங்களுக்கு என்ன மோட் ஆஃப் கன்சல்டிங் வேணுங்கிறதை நீங்களே சூஸ் பண்ணி சொல்லுங்கள், அதன் ரீதியாக உங்களுக்கு பண்ணித்தரப்படும். மேற்கொண்டு வெளிநாடுகளிலிருந்து நிறையா ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் நண்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷங்களையும் நன்றிகளையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஆதரவு தரீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம், வாழ்க வளமுடன்.